ஆன்றோர்கள், சான்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். என்னை அவையில் நிறுத்தியவர்கள் என் ஆசிரியர்கள். தன்னலமற்ற அந்த உன்னத மனிதர்களின் அடிதொழுது தொடங்குகின்றேன். ஆசிரியர் என்று ஏங்கினால் நாடு நாளை ஏங்கும். ஆசிரியர் என்று தூங்கினால் நாளை நாடு தூங்கும். ஆசிரியர் என்று தேங்கினால் நாளை நாடு தேங்கும். இந்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் இப்பொன்மொழிகளை நினைத்து பார்க்கின்றேன். மாணவர்களின் கைபிடித்து முதலெழுத்தையும் தலையெழுத்தையும் கற்றுக் கொடுத்தவர்கள் ஆசிரியர்கள். மாணவர்களின் கதாநாயகன் கதாநாயகி பள்ளி ஆசிரியர்கள். அவர்களின் நடை உடை பாவனை எல்லாமே மாணவர்களின் மனதில் நிலைத்த ஒன்று. அவர்களின் அன்பு, தோள் கொடுக்கும் பண்பு, இவற்றில் மாணவர்கள் மூழ்கித்தான் போவார்கள். மாணவர்கள் பிரமித்து போகும் பிரம்மாக்கள் பள்ளி ஆசிரியர்கள். நல்லாசிரியர் கூழாங்கற்களையும் ஜொலிக்கும் வைரமாக்குவார். கற்களையும் சிலைகளாக்கும் சிற்பிகள். கிறுக்கல்களையும் சித்திரமாக்கும் ஓவியர்கள். மழலை சொற்களை வேதமாக்கும் வித்தகர்கள். ஆசிரியர் மாணவர் உறவு நிலை எவ்வளவு உயரமாக போனாலும் நினைத்த மாத்திரத்தில் கண்களின் ஓரம் ஈரமாகும். ஆசிரியர்கள் விதைத்த விதை விருட்சங்களாய் விழுதுகளாகும். அப்படிப்பட்ட பள்ளி ஆசிரியர்களை கொண்டு ஓர் அரங்கம் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கனவு. இதற்கு முழு ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் அளித்த இந்த நிகழ்வின் ஆசிரியர்களை வணங்கி மகிழ்ந்து வாழ்த்துகின்றேன். என்னுடைய வாழ்க்கையை அழகாக்கியவர்கள் இவர்கள். என்னுடைய கனாவும் இவர்களே. என் பிரம்மாக்களை வணங்கி என் அவையை என் மாணவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் சே. அஜிதா அவர்கள் மற்றும் வேலை அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் வருகென வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம். வரையுள்ள பள்ளி மழலை கல்வி முதல் 17 வயது வரையுள்ள பள்ளி கல்வி வரை மாணவனின் நல்வாழ்வை தீர்மானிப்பவர் ஆசிரியர். அவ்வகையில் 33 ஆண்டுகள் தன்னுடைய ஆசிரியர் பணியை மேற்கொண்டவர் புதுக்கோட்டை மாவட்டம் சந்தைப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் திருமதி கீதா அவர்கள். ஒரு ஆசிரியராக இச்சமுதாயத்தில் களமிறங்கிய இவர் கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர் என பன்முக திறமைகளை கொண்டவர். பைந்தமிழ் அறக்கட்டளையின் நிறுவனராக செயல்புரிந்து வரும் இவர் புரட்சி தென்றல், கவிக்குயில் போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். இவருடைய ஆழ்ந்த கருத்துக்களை கேட்டு பயன்பெறலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு மனம் நிறைந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி வரக்கூடிய சகோதரி முனைவர் அஜிதா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தோழமைகளுக்கும் எனது மனம் நிறைந்த வணக்கத்தை நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். இன்று நான் உங்களுடன் தமிழ் வழி கல்வியின் சிறப்புகளை குறித்து கலந்துரையாட விரும்புகின்றேன். தமிழ் வழி கல்வி இன்று தமிழ்நாட்டில் பெரும் போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தமிழ் வழி கல்வி. தாய்மொழி வழி கல்வியே மனிதனுடைய சிந்தனைகளை சிறகடிக்க வைத்து படைப்பாற்றலை வளர்த்து நாட்டிற்கு முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தாய்மொழியில் பயிலும் குழந்தை, ஒரு கருவானது 7 மாதத்திலிருந்தே ஒலிகளை உள்வாங்க துவங்குகிறது என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். அப்படி தாய் பேசுகின்ற, குடும்பத்தினர் பேசுகின்ற, அது வாழும் சூழலில் மற்றவர்கள் பேசுகின்ற மொழியே அந்த குழந்தையின் அறிவு வளர்ச்சிக்கு, சிந்தனை ஆற்றலுக்கு
கற்பனை திறனுக்கு, படைப்பாற்றலுக்கு அடிப்படையாக இருக்கிறது எனலாம். இது மிக மிக எளிமையான ஒன்று. எது ஒன்றையும் நாம் தாய்மொழி மூலம் கற்கும் பொழுது அதனுடைய பகுதியாக நாம் மாறுகின்றோம். இது அறிவியல் உண்மை. சிந்தனை ஆற்றலை வளர்ப்பதும், படைப்புத்தன்மையை உருவாக்குவதும், நாகரிகமான சமூக மனிதராக மாற்றுவதும், சமூக பண்பாட்டை காப்பாற்றிக் கொண்டே அதை மேம்படுத்துவதும் கல்வியின் நோக்கமாக இருக்கிறது. இந்த கல்வி எதற்காக நமக்கு தேவை? முன்பு மனிதனை பண்பாட்டு நாகரிகத்தை வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருந்த கல்வியானது இன்று வியாபாரமாக மாறி போனதனுடைய கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய சிந்தனையை வளப்படுத்தி நல் ஒழுக்கத்தை வளர்த்து ஒரு சமூக பிராணியாக, சமூக மேம்பாட்டிற்கு உழைப்பவராக மாற்றுகின்ற கல்வியை தராமல் இன்று வேலை வாய்ப்பிற்குரிய ஒன்றாக கல்வியை நினைப்பதனுடைய வேறுபாட்டை, விளைவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யுனெஸ்கோ நிறுவனம் பிப்ரவரி 21 அனைத்துலக தாய்மொழி தினமாக அறிவித்துள்ளது. இந்த தாய்மொழி வழி கல்வியே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான சமூக மேம்பாட்டிற்கு காரணமாக ஒன்றாக இருக்கிறது. எளிமையாக நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஒரு பொருள் குறித்து ஒரு கடிகாரம் என்றால் நம் கண் முன் கடிகாரம் என்பது வந்து நிற்கும். ஏனென்றால் அது புழக்கத்தில் நாம் புழங்கிக் கொண்டே இருக்கிற சொற்களால் நாம் படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது நமது கற்பனை அந்த பொருளை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி அதன் மீதான படைப்பாற்றலை, ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்ற சிந்தனை ஆற்றலை நமக்கு உருவாக்கும். அதுவே ஆங்கிலத்தில் ஒவ்வொரு சொல்லையும் நாம் படிக்கும் பொழுது அது தமிழுக்கு மாற்றி அதற்கு பிறகு நாம் அதை கற்பனை செய்து அதற்கு பிறகு அது பற்றிய வினாக்களை தொடுப்பது என்பது மிக 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 கடினமான ஒன்று. கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் முதற்கொண்டு அனைவரும் தாய்மொழி வழி கல்வியே சிறந்தது என்று ஒவ்வொருவரும் கூறுகின்றனர். நாம் ஆங்கிலத்தை படிக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழி வழியாக மட்டுமே படிக்க முடியும். இப்பொழுது ஒரு குஜராத்தியை படியுங்கள் என்றால் முடியுமா? ஒரு இந்தியை படியுங்கள் என்றால் முடியுமா? அல்லது ஒரு ஜெர்மனியை படி என்றால் முடியுமா? எந்த ஒரு மொழியையும் தாய்மொழி மூலம் மொழிபெயர்ப்பு செய்து படிக்கும் பொழுதுதான் நாம் அந்த மொழியை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் தாய்மொழியில் நமக்கு முழுமையான ஆற்றலும் அறிவும் இருக்க வேண்டும். தாய்மொழியில் படைக்கக்கூடிய படைப்பாற்றல் திறன் நமக்கு வளர்ந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த சமூகமானது ஒரு அறிவியல் முன்னேற்றத்திலும் சமூக முன்னேற்றத்திலும் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கலாம். ஏன் தமிழ்நாட்டில் இப்பொழுது தமிழகம் தானே மற்ற எல்லாவற்றிற்கும் முன்னுதாரணமாக இருக்கிறது என்று நாம் கூறலாம். ஆங்கிலம் படித்ததால் தான் நாம் தமிழ்நாட்டில் இத்தனை வளர்ச்சி இருக்கிறது என்று நாம் கூறலாம். ஆனால் ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டில் என்று உருவாகி இருக்கிறது. ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டில் எப்போது உருவாகி இருக்கிறது? இப்போது உருவாகி இருக்கிறது என்றால் யாரால் உருவாகி இருக்கிறது? ஒரு தமிழ் வழியில் பயின்ற மதிப்பிற்குரிய மேதகு கலாம் அவர்களால் உருவான காலம் ஒன்று. தமிழ் வழியில் பயின்ற விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களால் உருவாகி இருப்பது என்பது மறுக்க முடியாத ஒன்று. அவர்களே கூறுகிறார்கள், இஸ்ரோ விண்வெளி நிலையத்திலும் எல்லா இடங்களிலும் தாய்மொழியில் பயின்றவர்களே மிக சிறப்பாக பணிபுரிவதாக அங்கு இருக்கக்கூடியவர்களே கூறுகிற பொழுது தாய்மொழி வழி கல்வியின் முக்கியத்துவத்தை உளவியலாளர்கள் முதற்கொண்டு, கல்வியாளர்கள் முதற்கொண்டு, பேரறிஞர்கள் முதற்கொண்டு எல்லோரும் தாய்மொழி வழி கல்வியே தேவை தேவை என்று அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கல்விக்காக நாம் போராடுவது மிக மிக வேதனையான ஒன்று. நம் தமிழ்நாட்டில்
தமிழை தவிர அத்தனை மொழிகளையும் போற்றிக் கொண்டு இருக்கிறோம் தமிழர்கள். தமிழ் வளர்கிறது. யாரால்? வெளிநாட்டில் அயல்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களால் தமிழ் வளர்கிறது என்று மற்றவர்கள் கூறுவது காதில் ஈயத்தை பாய்ச்சி ஊட்டுவது போல இல்லையா? அப்போ தமிழ் வழி கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் எப்படி உணர வேண்டும்? எப்படி எந்த வழியில் நாம் தமிழ் வழியை நாம் மாற்றி கொணர வேண்டும் என்பது அவசியமான அடிப்படையான தேவையாக இருக்கிறது. இப்பொழுது தமிழ் வழியில் நம் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆங்கில வழி கல்வியில் மோகத்தால் தமிழர்களுடைய அடிப்படையான மோகமே ஆங்கிலம் படிப்பவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு மூடத்தனமான எண்ணங்களே தமிழ்நாட்டில் ஆங்கிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் மொழிக்கு முக்கியத்துவத்தை தராமல் தாயை புறக்கணிப்பது போல, எவனொருவன் எனது தாய்மொழியை புறக்கணிக்கின்றானோ கேவலப்படுத்துகின்றானோ அவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று பாரதிதாசன் கூறினார். அப்படி அவர் தாயை விட தாய்மொழியை மிகவும் நேசித்தார். இன்று நாம் பேசுகின்ற மொழி நமக்கு தமிழும் முழுமையாக தெரியவில்லை, ஆங்கிலமும் முழுமையாக தெரியவில்லை. காரணம், தமிழ் வழி கல்வி என்பது மிக 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 அரிதான ஒன்றாக மாறிவிட்டது. தமிழில் பேசுபவர்களை, தமிழ் ஆசிரியர்களை கேவலப்படுத்தி வரக்கூடிய திரைப்படங்களை நாம் பாராட்டி கைத்தட்டி மகிழ்கின்றோம். தூய தமிழில் பேசுபவர்களை எண்ணி பெருமைப்படாமல் அவர்களை கேலி செய்து பகடி செய்து நாம் அவர்களை துன்புறுத்துகின்றோம். அது அவர்களுக்கு துன்பம் இல்லை, நம் மீது தாய்மொழி பற்றி இல்லாததுடைய வேதனை வலியும் அது எப்போது உணரப் போகின்றோம்? ஆங்கிலத்தில் பேசுபவர்களும் ஆங்கிலத்தில் மிடுக்காக நடப்பதும் ஆங்கிலேயர்கள் மாறி உடையணிந்து கொள்வதும் ஒரு நமக்கு தகுதி என நினைப்பதனுடைய வழி இன்று வெளிநாட்டினர் உள்ளவர்கள் எல்லாம் தமிழ் மொழி இலக்கியங்கள் இத்தனை சிறப்பாக இருக்கும் பொழுது தமிழ் மொழி 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி என்ற ஆராய்ச்சிகள் நிரூபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ் மொழியானது பல வளங்களை அடைந்து செம்மொழியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஏன் தமிழை விடுத்து மற்ற மொழிகளை போற்றுகின்றீர்கள் என்று ஒவ்வொருவரும் நம்மளை நம்ப முடியாமல் பார்க்கின்றார்கள். அயல் நாட்டில் வாழும் தமிழர்கள் நம்முடைய தமிழ் மொழியின் அழிவை எண்ணி வருத்தப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் இப்படி நடக்கலாமா என்று துடிக்கின்றார்கள். தமிழ் மொழியில் அரசு பள்ளிகளில் இன்று ஆங்கில வழி கல்வியையும் கொண்டு வந்து விட்டதன் மூலமாக ஆங்கில வழியில் குழந்தைகள் அதிகம் படிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஆங்கிலத்தை அறிந்துள்ளார்களா என்றால் இல்லை என்றே கூறலாம். இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக நாம் ஆங்கிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆங்கில மொழியை பயில்கின்றோம். ஆனால் எல்லாருக்கும் ஆங்கிலம் முழுமையாக தெரியுமா? ஆங்கிலத்தில் இயல்பாக நம்மால் பேச முடியுமா? ஆங்கில மொழியில் நம் கற்பனையை காண முடியுமா? ஆங்கில மொழியில் படித்ததனால் நம் படைப்பு திறன் எத்தனை தூரம் வளர்ந்திருக்கிறது என்பதை பார்த்தால் நிச்சயமாக அது மிக மிக குறைவாக அல்லது பூஜ்ஜியமாகவே உள்ளது. ஒவ்வொரு கோத்தாரி கல்வி குழுவிலிருந்து ஒவ்வொரு குழுவும் தாய்மொழி வழி கல்வியே முக்கியத்துவம் படுத்தும் பொழுது ஏன் நாம் அதை புறக்கணிக்கின்றோம்? ஒரு குஜராத்தி மாநிலத்தில் குஜராத்தி மொழியில் பயில்கின்றனர், ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜஸ்தான் மொழியில் பயில்கின்றனர், ஜெர்மன் நாட்டில் ஜெர்மன் மொழியில் பயில்கின்றனர், சீனாவில் சீன மொழியில் பயில்கின்றனர், இந்தோனேஷியாவில் இந்தோனேஷிய மொழியில் பயில்கின்றனர், ஒரு கொரியாவில் கொரிய மொழியில் பயில்கின்றனர். அதனால் அந்த நாடுகள் அனைத்தும் எத்தனை அசுர வளர்ச்சியில், ஜப்பான் நாடு ஒரு 50 ஆண்டு கால வளர்ச்சியில் எந்த அளவிற்கு வளர்ந்துள்ளது? காரணம் தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம். அவர்கள் மொழியில் அவர் படிப்பதால் கற்பனை ஆற்றல் வளர்கிறது, அவர்கள் சிந்தனை விரிகிறது, அதனால் படைப்பாற்றல் வளர்கிறது. சீன மொழியில் சீன மொழிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். நம் தமிழ் மொழியானது இத்தனை வளமையான தொன்மையான ஒரு சீரிய மொழியாக இருக்கையில் நாம் உயர்கல்வி கற்க ஆங்கிலம் தேவை என்று கூறிக்கொண்டிருக்கிறோம்.
150 ஆண்டுகளுக்கு முன்பே இலங்கையில் ஆங்கிலேயர் ஒருவர் தமிழ் மொழியில் மருத்துவ நூல்களை எழுதியுள்ளார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நம் தமிழ் மொழியில் இத்தனை வளங்கள் இருக்கிறது, இத்தனை இலக்கிய வளங்கள் இருக்கிறது, இத்தனை செழுமையான நூல்கள் இருக்கிறது என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? திருக்குறளையே நாம் மதிப்பெண்ணுக்கு படிக்கதானே கற்றுக் கொடுக்கிறோம். சிங்கப்பூரில் திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது. விக்டோரியா மகாராணி தூங்குவதற்கு முன் திருக்குறளை படிக்கின்றார்கள் என்பெல்லாம் வாசித்த நாம் எத்தனை பேர் திருக்குறளை வாழ்வியலாக படிக்கின்றோம்? ஒரு கல்வி என்பது வியாபாரம் என்பதன் வியாபாரத்திற்காக வேலைக்காக கல்வியாக மாற்றப்பட்டதனுடைய விளைவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கல்வி என்பது நமது வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய, மனித நாகரிகத்தை வளர்க்கக்கூடிய, நமது பண்பாட்டை கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய ஒன்றாக நமது கல்வி அமைய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஒழுக்கத்தை, நேர்மையை, சீர்மையை கடைபிடிக்க கல்வி உதவ வேண்டும். இன்று அப்படியா கல்வி இருக்கிறது? பாரதியார் பாடினானே, படித்தவன் பாவம் பண்ணினால் ஐயோ ஐயோ என்று போவான் என்று. இன்று நாம் ஏன் இத்தனை வித கலாச்சார சீர்கேட்டிற்கு காரணமாக இருக்கக்கூடியது அந்நிய மொழி மோகம் இல்லையா? தமிழ் மொழி வழி கல்வி கற்கிறோம் என்று சொல்வதற்கு, தமிழ் மொழி வழியில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் என்பதற்கு சொல்லக்கூடிய மன தைரியம் இன்று தமிழர்களுக்கு இல்லாமல் போனது ஏன்? அந்த மனத்தடை ஏன்? தமிழ் மொழி மீது உள்ள பற்று இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? தமிழ் மொழி உலக அளவில் சீரிய மொழி, பெருமிதத்திற்குரிய மொழி என்று நாம் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்நியர்களுக்கு அந்நிய மொழியில் நம் மொழியை மொழிபெயர்த்து அவர்களுக்கு உணர்த்தி இருக்கின்றோமா? ஒரு தாகூரை படித்து, தாகூர் தேசிய கவி, நோபல் பரிசு பெற்ற கவி என்று நாம் சொல்கிறோமே, அவருக்கு இணையாக பாரதியும் பாரதிதாசன் பாடல்களையும் உலக அளவில் நாம் ஏன் கொண்டு செல்லவில்லை? அந்த குற்றத்தை செய்தவர்களாக நாம் இருப்பதன் காரணமாக தமிழ் மொழியின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்று நமக்கே தெரியாமல் இருக்கிறது. ஒரு அயல் நாட்டிற்கு சென்றோம் என்றால், நீ யார் என்றால் உனது ஜாதியை கேட்க மாட்டார்கள், உனது வளத்தை கேட்க மாட்டார்கள். நீ யார்? நீ இந்தியனா? இந்தியன் என்றால் நீ யார்? நீ தமிழனா? நான் தமிழன் என்று கூற வேண்டும். அதனாலேயே அயல்நாட்டினருக்கு தனது தாய்மொழியை பேச வேண்டும், தாய்மொழியில் படிக்க வேண்டும், தாய்மொழியை கற்று தெளிய வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. நாம் படிக்கலாம், ஆங்கிலத்தை படிக்கலாம், ஒரு பாடமாக படிக்கலாம். அது உலக அளவில் உள்ள மொழி. ஆங்கிலத்தின் மீது வெறுப்பு இல்லை, ஆங்கிலத்தில் படிக்கலாம். ஆனால் ஆங்கில வழியில் படிப்பதன் மூலம் ஆங்கிலம் அறிந்து கொள்ளலாம் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? அது எந்த அளவுக்கு முட்டாள்தனம்! இன்றைய அரசு சொல்லியுள்ளது, தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு, தமிழ் வழி கல்வியில் படித்தவர்களுக்கே அரசு பணியில் முதலிடம். எத்தனை மாணவர்கள் இனிமேல் சேரப்போகிறார்கள் பாருங்கள். தமிழ் மொழியில் படித்த, தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கே எல்லாவற்றிலும் முன்னுரிமை, தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்றால், இனி மாணவர்கள், பெற்றோர்கள் தமிழ் வழி கல்வியை நாட துவங்கக்கூடிய காலமாக இன்று துவங்கியுள்ளது. படித்த பெற்றோர்கள் தனது ஆங்கில மோகத்தை விடுத்து குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுடைய சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என்று உணர துவங்கிவிட்டனர். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாக இருந்த ஆங்கில மோகத்தை விட தாய்மொழி பற்று, தாய்மொழி வழி கல்விதான் சிறந்தது என்பதை பெற்றோர்கள் உணரத் தொடங்கிவிட்டனர். இதன் காரணமாக தங்கள் குழந்தைகளை தமிழ் வழியில் பயில அனுப்புகின்றனர். தமிழ் வழி கல்வியில் சேருங்கள் குழந்தைகளை. நீங்கள் சொல்லக்கூடிய குறைகளாக என்ன சொல்லலாம்? உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை, ஏழை குழந்தைகள் அவர்களுடைய சொற்கள், இதையெல்லாம் ஒரு தடையாக நீங்கள் கூறலாம். ஆனால் ஒரு ஆசிரியர் கூறுகிறார், எனது மாணவனை நான் 5ஆம் வகுப்பு வரை ஒரு பெரிய தனியார் பள்ளியில் படிக்க வைத்தேன்.
ஆனால் அப்பொழுது எல்லாம் அவன் ஒரு சாதாரண பென்சிலோ ரப்பரோ தொலைந்து போனால் கவலையே படமாட்டான். அவன் தூக்கி தூக்கி எறிந்துவிட்டு புதிதாக வாங்கி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருப்பான். ஆனால் நானும் எனது கணவரும் ஆழ்ந்து தாய்மொழி வழி கல்வியே சிறந்தது என்ற எண்ணத்தில் குழந்தையை தமிழ் வழி கல்வியில் அரசு பள்ளியில் சேர்த்த பிறகு அவன் ஒவ்வொரு ஏழை குழந்தையும் பார்த்து நாமும் சிக்கனமாக இருக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு இல்லை அம்மா, நான் இனிமேல் இந்த பென்சில்களை ரப்பர்களை பேனாக்களை வீணடிக்க மாட்டேன் என்ற ஒரு பண்பாட்டை கற்றுக்கொள்கிறான். அந்த குழந்தைகள் குடிசையில் விலங்குகளோடு மகிழ்வாக கொண்டாடுகின்றனர், விளையாடுகின்றனர். அந்த வாழ்க்கை எனக்கு பிடித்துள்ளது. இங்கு நாம் ஒரு மாடி வீட்டு சிறையில் இருப்பது போல இருக்கிறது. அங்கே போகாதே இங்கே போகாதே என்னை கட்டுப்படுத்துகின்றீர்கள். ஆனால் என்னுடைய நண்பர்கள் சுதந்திரமாக இருக்கின்றனர், சுதந்திரமாக பேசுகின்றனர். அது எனக்கு இல்லை என்று அந்த மாணவன் கூறுகையில் அந்த பெற்றோருக்கு இது நாள் வரை நாம் செய்த தவறு என்ன என்று உணர்ந்து பெருமையோடு கூறுகிறார்கள், எனது மகன் தமிழ் வழி கல்வியில் பயில்கிறான். அதுவரை 5ஆம் வகுப்பு வரை பயின்ற போது 60 மாணவர்களில் அவனும் ஒருவனாக இருந்தவன் அரசு வழியில் பயிலும் பொழுது அவன் தனது படைப்பாற்றலை வெளிப்படுத்துகிறான். மாநில அளவில் மாவட்ட அளவில் அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெறுகிறான். மாநில அளவில் அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெறுகிறான். அவன் வெற்றி பெறுகையில் பெற்றோருக்கு தன்னம்பிக்கை வருகிறது. சுற்றியுள்ள உறவினர்கள் சரியான பாதையில் அவர்கள் செல்கிறார்கள் என்ற எண்ணம் வருகிறது. அப்படி நாமும் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இன்றளவும் தமிழர்களுடைய மனதில் உள்ள மனத்தடை ஆங்கில வழியில் படிப்பதால் நம் குழந்தை ஆங்கிலத்தில் சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணத்தை நாம் அடியோடு அழிக்க வேண்டும். தமிழ் வழியில் பயின்ற கலாம் அவர்களே குடியரசுத் தலைவராக பணியில் அமர்ந்தார். தமிழ் வழியில் பயின்ற மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே மிகச்சிறந்த விஞ்ஞானியாக தற்பொழுது வாழும் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழ் வழியில் பயின்ற ராமானுஜரே சர் சி.வி. ராமன் அவர்களோ நோபல் பரிசு பெற்றுள்ளனர். அதற்கு பிறகு நாம் இன்னும் நோபல் பரிசு வாங்கவில்லையே, ஏன் யோசித்தோமா? ஏன் நாம் படைப்பாற்றல் நம் தமிழ்நாட்டில் மிளறவில்லை? நாம் ஏன் இன்னும் அமெரிக்காவிற்கு கூலிகளை உருவாக்கக்கூடியவர்களாக நம் குழந்தைகளை மாற்றி கொண்டுள்ளோமே? ஏன் ஒரு ஜி.டி. நாயுடு போல தமிழ் வழியில் பயின்ற ஒரு மாணவராக, ஜி.டி. நாயுடு போல ஒரு கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய மாணவர்களாக நாம் ஏன் நம் மாணவர்களை உருவாக்கவில்லை? ஏன் மாணவர்கள் உருவாகவில்லை? தமிழர்கள் ஆங்கில வழி கல்வியின் மேல் உள்ள மோகத்தை என்று விடுகிறோமோ? குழந்தைகளுக்கு நம் தாய்மொழியே சிறந்தது. தாய்மொழி மூலம் படிப்பதனாலே நீ மிக பெரிய அளவு படைப்பாளனாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு என்று நமது குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை அளித்து தமிழ் வழி கல்வி மூலமாக நாம் குழந்தைகளை படிக்க வைக்கும் பொழுது அவர்கள் மிக சிறந்த சிந்தனையாளர்களாக, கற்பனைவாதிகளாக, படைப்பாற்றலாக வளருவார்கள் என்பது மாறுவதற்கில்லை. தமிழ் மொழி வழியில் படிப்பவர்கள் பெருமையுடன், கர்வமுடன், கெத்துடன் கூறிக்கொள்ளலாம், நாங்கள் எங்கள் தாய்மொழியில் படிக்கிறோம், எங்கள் தாய்மொழியில் சிந்திக்கின்றோம், எங்கள் தாய்மொழியில் சிந்திப்பதனால் எங்களுக்கு உணர்வு இருக்கின்றது என்பதை நாம் பெருமையுடன் மற்றவருடன் கலந்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நம் சுற்றியுள்ளவரிடம் தமிழ் மொழி வழி கல்வியில் படிக்கும் குழந்தைகள் எத்தனை சுதந்திரமாக, எத்தனை எளிதாக, எளிமையாக கல்வியை ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிப்பது போல அவர்கள் எவ்வளவு எளிதாக கற்கிறார்கள் என்பதை கூறுவதன் மூலம் தமிழ் வழி கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் உணர்த்தலாம். இன்று முத்தாய்ப்பாக அரசு தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்களுக்கு, அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்று கூறி முதல் அடி எடுத்து வைத்துள்ளது. வரும் காலத்தில் தமிழ் மொழி தாய்மொழியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் தமிழ் மொழியின் சிறப்பை உணர்வோம், சங்க இலக்கியங்களின் சிறப்பை உணர்வோம், நம் தமிழன் என்று தலை நிமிர்ந்து சொல்லுவோம், தமிழன் என்று பெருமை கொள்வோம் என்று கூறி இவ்வாய்ப்பை அளித்த சகோதரி முனைவர் அஜிதா அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். என் மனதில் இடம் பிடித்தது போல கீழ்வேலூர் மாணவர்கள் பலரின் மனதில் இடம் பிடித்த ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர்
ஐயா க. சண்முகசுந்தரம் அவர்கள். இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தூண்கள். அந்த தூண்களை அழகுற வடிவமைப்பவர்கள் தான் ஆசிரியர்கள். அப்படி பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சிற்பியான ஐயா க. சண்முகசுந்தரம் அவர்கள் பன்முக திறமை கொண்டவர். மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த பாடகர், மிக ஆழமான எழுத்தாளர் என பன்முக திறமைகளை இவர் தன்னுள் அடக்கி வைத்துள்ளார். இவர் நமக்கு சிறந்த உரைகளை வழங்க இருக்கிறார். அவரை வருக வருக என வரவேற்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் வணக்கம். என் பெயர் கே. சண்முகசுந்தரம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய அஜிதா அம்மாவுடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க நான் மண்வாசம் வீசும் கிராமத்து கீதங்கள் என்ற தலைப்பில் இதோ உங்கள் முன் வெயில் கொஞ்சம், அழகு கொஞ்சம், இயற்கை கொஞ்சம், அந்த கிராமத்து மண்வாசம் இன்று இதோ உங்கள் முன். மண்வாசம் வீசும் இந்த ஊரு நல்ல ஊரு, மண்வாசம் வீசும் நல்ல ஊரு நல்ல ஊரு, பாசத்திற்கு பஞ்சமில்ல ஊரு எங்க ஊரு, பாசத்திற்கு பஞ்சமில்ல ஊரு எங்க ஊரு, என் காலில் முள்ளு தச்சா இங்கே ஊரே சேர்ந்து அழுகும், என் காலில் முள்ளு தச்சா இங்கே ஊரே சேர்ந்து அழுகும், இதுதானே என்னோட ஊரு, மண்வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு. இப்படி பாடிக்கொண்டே போகலாம். கிராமத்து கீதம் என்றால் அது எழுதி வைத்து பாடுவதல்ல, இயற்கையாகவே தோன்றக்கூடியவை. தாலாட்டு பாடல், பெண் பூப்படைந்தா பாடல், களையெடுத்தா பாடல், நடவு நட்டா பாடல், இப்படி ஏற்றமிரைத்தால் பாடல். எந்த வேலை செய்தாலும் அந்த களைப்பு நீக்குவதற்காக பாடுவதுதான் கிராமத்து கீதங்கள். அந்த கிராமத்து கீதங்கள் மண்வாசம் வீசும். எப்படி மழைத்துளி மணலில் பட்டுடன் அந்த மண்வாசம் வீசுகிறதோ அது உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த அருமையான தலைப்பில் நான் இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கம்ப்யூட்ரு தட்டுனா உலகத்தை பார்க்கலாம், ஆனால் தட்டுனா அரிசை பார்க்க முடியுமா? இயற்கையான உணவை பார்க்க முடியுமா? இயற்கையான உரங்களை கொண்டு விளைந்த உணவுகளை உட்கொண்ட அந்த கிராமத்து முன்னோர்கள் 100 வயதுக்கு மேலே சந்தோஷமாக கூட்டு குடும்பத்தோடு வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கி கூட்டு குடும்பத்தை பார்க்குறதே கனவாக இருக்குது. அப்படி அந்த விவசாயம்தான் உயிர். அந்த விவசாயம் இல்லை என்றால் நாம் இல்லை. அந்த வகையில் நீ சேத்துலதான் கை வச்சதாலே நான் சோத்துலையும் கை வச்சேன் ஐயா, நீ சேத்துலதான் கை வச்சதாலே நான் சோத்துலையும் கை வைக்கிறேனே, உழைப்பெண்ணும் உளி கொண்டு இந்த உலகை அழகு செய்தவனே, உழைப்பெண்ணும் உளி கொண்டு இந்த உலகை அழகு செய்தவனே, உன்முதிகள் சுமந்துதானே எங்களை கரை சேர வைக்கிறாயே, உன்முதிகள் சுமந்துதானே எங்களை கரை சேர வைக்கிறாயே, வளர்ப்பிறையே வளர்ப்பிறையே நீ எத்தனை நாளாக காத்திருப்பா என்று பாடிக்கொண்டே போகலாம். இப்படி உழைப்பவர்களை பற்றி பாடல் சொன்னால் பாடிக்கொண்டே போகலாம். எனக்கு கொடுத்தது 20 நிமிடம். அதனால் ஒவ்வொரு தலைப்பிலும் ஒரு பாடல். ஏன்னா நாட்டுப்புற பாடல் எப்படி, அந்த நாட்டுப்புற கிராமிய பாடல் எப்படி, அந்த மண்வாசம் வீசும் கிராமத்து கீதங்கள் எப்படி என்பதை இதோ உங்கள் முன். நான் ஒரு வயலுக்கு சென்றிருந்தேன். அங்கே இயற்கையை பார்க்கும் பொழுதே எனக்கு பாடல் வந்துவிடும். அன்று மேகத்தை பார்த்தேன், மேக கூட்டத்தை பார்த்தேன். அந்த கருமுகில் அப்படியே கரு கரு என்று இருந்தது. கீழே பார்த்தேன், பயிர் பசுமையாக இருந்தது. இதை பார்த்தவுடன் எனக்கு நான் கண்டேன் கருமுகிலே வானத்திலே, நான் பார்த்தேன் பசும்பயிரே வயலுக்குள்ளே, வந்த மழையை நம்பி நல்ல விதை நான் விதைச்சேன், வந்த மழையை நம்பி நல்ல விதை நான் விதைச்சேன், வந்த மழை பெய்ததால
நெல்லு பயிர் விளைஞ்சதம்மா தானானே தனை தானானே நானே நன்னே தானே நானே கண்டேன் கருமூகிலே வானத்திலே நான் பார்த்தேன் பசும் பயிரே வயலுக்குள்ளே சொந்த உழைப்ப நம்பி சோள கதிர் நான் விதைச்சேன் சொந்த உழைப்ப நம்பி சோள கதிர் நான் விதைச்சேன் வந்த மழை பெய்ததால சோள கதிர் விளைஞ்சதம்மா தானானே கண்டேன் கருமூகிலே வானத்திலே நான் பார்த்தேன் பசும் பயிரே வயலுக்குள்ளே. இன்னைக்கு இயற்கையை நேசிச்சா பாட்டல் வரிகள் வந்து கொண்டே இருக்கும். இதான் கிராமத்து கீதங்கள். எழுதி வச்சு ஏசி ரூமில் பாடுற பாட்டு கிடையாது. இதுக்கு எந்த செலவும் கிடையாது. சிந்தனைகளும் இயற்கையை நேசித்தால், மண்ணை நேசித்தால் வரக்கூடிய வரிகள் இப்படி தானானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தானானே நானே நன்னே தானானே நானே நன்னே கண்டேன் கருமுகிலே வானத்திலே நான் பார்த்தேன் பசும் பயிரே வயலுக்குள்ளே. இதுபோல நேசிக்க நேசிக்க இயற்கையை நேசிக்க நேசிக்க மண் வாசத்தை நேசிக்க நேசிக்க பாடல் வரிகள் வந்து கொண்டே இருக்கும் என் கிராமத்து கீதங்கள். இப்படி நான் நாற்று நட பாடல் நாற்று நடும் பொழுது கலப்பு தீரணும், வேர்வை சிந்தும் அந்த மக்கள் கலப்பு நீங்கிறதுக்காக அழகாக பாட்டு பாடுவாங்க. இதெல்லாம் எழுதி வச்சு பாடுறதில்ல. நாற்று நடும் பெண்கள் எல்லாம் என் பாட்டை கேளுங்கடி, நாற்று நடும் பெண்கள் எல்லாம் என் பாட்டை கேளுங்கடி, வேர்வை சிந்தும் போகும் வேர்வை சிந்தி போகும் என் பாட்டை கேட்டு புட்டா உங்க கலப்பெல்லாம் தீருமடி கலப்பெல்லாம் தீருமடி தானானே நானு நன்னே தானானே நானு நன்னே தானானே நானு நன்னே தானானே நானு நன்னே நாத்து நடும் பெண்கள் எல்லாம் என் பாட்டை பாடுங்கடி, கொலவா போட்டு பாடுங்கடி கொலவா போட்டு பாடுங்கடி, உங்க கலப்பு நீங்கி விடும் கலப்பு நீங்கி விடும் தானானே நானு நன்னே தானானே நானு நன்னே தானானே நானு நன்னே. இப்படி நம்முடைய சொந்த கதைகளை அப்படியே கண்முன்னே கொண்டு வருவாங்க களை எடுக்கும் பொழுது, நாற்று நடும் பொழுது. இதுதான் இயற்கை கொடுக்கக்கூடிய செல்வங்களிலே ரொம்ப முக்கியமானது கிராமத்து மண்வாச கீதங்கள். இந்த கிராமத்து மண்வாச கீதங்களை கேட்க கேட்க நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம். இப்படி கிராமத்து மண்வாசம் எப்படின்னா, பூப்படைந்தால் பாடல், பெண் பூப்படையும் பொழுது பாட்டு பாடுவாங்க. மாமனை தாய் மாமன் உறவை நேசிப்பாங்க, தாய் மாமன் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்படி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காரு வரும் காரு வரும் எங்க ஆயிரமா காரு வரும் காரு வரும் காரு வரும் ஆயிரமா காரு வரும் எங்க மாமா காருக்குள்ள விதவிதமா ட்ரெஸ் வரும் எங்க மாமா காருக்குள்ள விதவிதமா நகை வரும் எங்க மாமா காருக்குள்ள விதவிதமா தோடு வரும் சிறு வரும் தாய் மாமன் சிறு வரும் எங்க மாமன் தாய் மாமன் சீரு வந்தா உயர்ந்து விடும் தன்னானே தேதான நன்னே தான நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தன்ன நன்னே தான நன்னே தான நன்னே நான நன்னே காரு வரும் ஆயிரமா காரு வரும் எங்க மாமா காருக்குள்ள விதவிதமா ட்ரெஸ் வரும் எங்க மாமா காருக்குள்ள விதவிதமா தோடு வரும். இப்படி தாய்மாமன் உறவு என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த தாய்மாமன் உறவை நேசிப்பது கிராமத்தில் தான் இப்படி அருமையாக எல்லாவற்றிற்கும் பாடல் பாடி அவங்களுடைய உன்னதமான நிலையை உயர்த்தி பாடுவாங்க. கிராமத்து மண்வாசம் வீசும் அந்த கிராமங்களில்தான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் அவளை படிக்க வைக்கணும், நாம் எப்படியெல்லாம் உழைக்கணும் அப்படிங்கிறத எவ்வளோ துல்லியமாக அருமையாக தன்னுடைய பாடலாகவே சொல்லுவாங்க. எப்படின்னா, தாலேசி படிக்க வைக்க கண்ணில் உசிர வச்சுக்கிட்டு கறவை மாடு மேய்க்கிறண்டா வாய்க்கா வர போல
கருத்தா படிக்கணும், நிறைய மார்க்கு வாங்கணும், கண்டபடி சுத்தாதையா கலெக்டர் ஆக்கி பார்க்கணும். அவங்களுடைய கனவு கலெக்டர் ஆக்கணுமா. மேட்டுக்குடி வீட்டில் மீட்டுக்குடி வீட்டில் பழைய துணி துவைக்கிறேன், மெத்த வீடு கழுவுறேண்டா மகனே, 4 காசு சேர்த்து வச்சு பேண்டு சட்டை எடுப்போம்னு ராட்டி தட்டி விற்கிறேண்டா மகனே, காலேசி படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு கறவை மாடி மேய்க்கிறேண்டா வாய்க்கா வரப்புல, பொழுது சாஞ்சாக்கா பொழுது சாஞ்சாக்கா புலம்புதடா என் மனசு, பொண்ணுங்களை பார்த்தாலும் ஒதுங்கி போட என் மகனே, பொழுது சாஞ்சாக்கா புலம்புதடா என் மனசு, பொறுக்கிங்களை பார்த்தாலும் ஒதுங்கி போட என் மகனே, பொல்லாத காலம் இது புரிஞ்சுக்கோ மகனே, ஊதாரி பெத்த புள்ளன்னு சொல்லுவாங்க என் மகனே, பொல்லாத காலம் இது புரிஞ்சுக்கோ மகனே, ஊதாரி பெத்த புள்ளன்னு சொல்லுவாங்க என் மகனே, காலேசி படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு கறவை மாடு மேய்க்கிறண்டா வாய்க்கா வரப்புல, வெள்ளத்தில் வீடிடிஞ்சி வெள்ளத்தில் வீடிடிஞ்சி வீதியில் நிற்கிறேன்டா, சர்க்காரு பணம் கொடுத்தா அனுப்புறேன்டா என் மகனே, காத்து மழை அடிச்சதில் கறவை மாடு செத்து போச்சு, 4 நாளா பட்டினி தாண்டா மகனே, காத்து மழை அடிச்சதில் கறவை மாடு செத்து போச்சு, 4 நாளா பட்டினி தாண்டா மகனே, காலேசி படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு கறவை மாடு மேய்க்கிறண்டா வாய்க்கா வரப்புல, பரீட்சைக்கு பணம் கொட்டவே பரீட்சைக்கு பணம் கட்டவே புல்லு கட்ட வித்து புட்டு ஒட்டு போட்ட புடவையோட ஒன்றை பார்க்க வந்தேன்டா, பரீட்சைக்கு பணம் கட்டவே புல்லு கட்ட வித்து புட்டு ஒட்டு போட்ட புடவையோட ஒன்றை பார்க்க வந்தேன்டா, அம்மான்னு சொல்லாட்டியும் ஐயா என் மகனே, அம்மான்னு சொல்லாட்டியும் ஐயா என் மகனே, வேலைக்காரி வந்திருக்கான்னு சொல்லிடாத என் மகனே, அம்மான்னு சொல்லாட்டியும் ஐயா என் மகனே, வேலைக்காரி வந்திருக்கான்னு சொல்லிடாத என் மகனே, காலேசி படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு கறவை மாடு மேய்க்கிறண்டா வாய்க்கா வரப்புல, கருத்தா படிக்கணும், நிறைய மார்க்கு வாங்கணும், கண்டபடி சுத்தாதையா கலெக்டர் ஆக்கி பார்க்கணும், உன்னை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும். எப்படி பாட்டு வரியை பாருங்க. கிராமத்து கீதம் என்றால் வரியிலேயே உங்களுடைய கதையிலெல்லாம் போயிடும். உனக்கு பேண்டு சட்டை எடுக்கணும்னு 4 காசு சேர்க்குறேன்டா ராட்டி தொட்டி, அதுபோல் வெள்ளத்தில் வீடிடிஞ்சு போயிடுச்சு, நான் வளர்த்த பசுமாடு பால் கறந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் காசு, ஆனால் மாடு செத்து போயிட்டு அப்படிங்கிறத பசியை உணர்த்துறதும், அங்கே புல்லுக்கட்டை விற்றுவிட்டு தான் உனக்கு பரீட்சைக்கு பணம் கட்ட வந்தேன், ஆனால் அங்கே அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை அம்மானு சொல்லாட்டியும் பரவாயில்ல வேலைக்காரின்னு சொல்லிடாத, ஏன்னா பிள்ளைங்களுடைய கௌரவம் முக்கியம், அதோட தன்னுடைய மாணவ கௌரவமும் முக்கியங்கிறத எவ்வளோ அழகாக அந்த கிராமத்து கீதம் மூலம் சுட்டி காட்டுறாங்க. இதாங்க கிராமத்து மண்வாசம் என்பது. மண்வாசம் வீசும் கிராமத்து கீதங்கள் என்றால் இந்த பாடல்கள் தான். இப்படி எல்லாத்துக்கும் பாடல், ஒப்பாரி பாடல், அதாவது இறந்து போனால் பாடல், கும்மி இடிக்க பாடல், இப்படி கும்மி பாட்டு ரொம்ப முக்கியமானது. கிராமத்தில் கும்மி பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு விழா காலங்களிலும் பெண்கள் சேர்ந்து அதை அழகாக கும்மி அடித்து பாட்டு பாடுவாங்க. இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வந்துச்சுன்னா அதுக்கு கும்மியை பாடுவாங்க. எப்படி பாடுவாங்கன்னா, தன்னண்ணே நன்னண்ணே நன்னானே தன்னை நான நன்னண்ணே நன்னானே தன்னா நன்னண்ணே நான நன்னண்ணே தான நன்ன
நன்னே நன்னானே பிள்ளையாரே பிள்ளையாரே பிடிச்சி வச்ச பிள்ளையாரே அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நீங்க போய் வாரும் பிள்ளையாரே தன்னே நன்னே நன்னானே தன்னே நான நன்னே நன்னானே தன்னே நன்னே நான நன்னே தானே நன்னே நன்னானே பிள்ளையாரே பிள்ளையாரே பிடிச்சி வச்ச பிள்ளையாரே நீங்க குளத்தோரம் போறீங்களோ நீங்க ஆத்து ஓரம் போறீங்களோ குளத்தோரம் போறீங்களோ நீங்க அடுத்து ஓரம் போறீங்களோ தன்னே நன்னே நன்னானே தன்னை நான நன்னே நன்னானே தன்னே நன்னே நான நன்னே தானே நன்னே நன்னானே. இப்படி எல்லா விசேஷங்களுக்கும் பாடல். இதெல்லாம் அது உடல் இயல்போடு கிராமத்து கீதங்கள் ஒவ்வொரு மக்களும் எழுதி வைத்து பாடவில்லை, அது வந்துகிட்டே இருக்கும். இப்படிதான் பாடல் வரிகள் எல்லாமே கிராமத்தில் தோன்றியது. இன்றும் அந்த கிராமத்து வாசம் அடிக்குதுன்னா இயல்பான அந்த வரிகள் தான், இயல்பான அந்த கீதங்கள் தான், இயல்பான அந்த பூமியினுடைய வாசங்கள் தான். இப்படி பார்த்தீங்கன்னா ஒப்பாரி பாடல் யாரும் இறந்துட்டாங்கன்னா அழகா சொல்லுவாங்க. தன்னுடைய கணவன் இறந்த ஒரு பெண் பாடுறா, வடக்க வடதுருவா தெற்கே தென்துருவோம் தென்துருவோம் ஐயா தென்காசி சீமையிலே 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 நின்னா ஏழடி உட்கார்ந்தா மூணடி ஐயா நின்னா ஏழடி உட்கார்ந்தா மூணடி இன்னைக்கு நீங்க விழுந்து கிடக்கிறியே விழுந்து கிடக்கிறியே ஊருக்கு ஒன்று இன்னா ஐயா நீ முன்னாடி ஓடி நிப்பா முன்னாடி ஓடி நிப்பா இன்னைக்கு ஊரே சேர்ந்து அழுவுதையா 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 நீ வளர்த்த பிள்ளையெல்லாம் உன் அப்பாவை காணும்னு இங்க தவிச்சு நிக்கிதையா ஐயா நீ வளர்த்த மரத்துல அந்த சிட்டு குருவி எல்லாம் நீ வராம கிச்சி கிச்சின்னு கத்துதையா நீ வளர்த்த கோழியெல்லாம் அங்கே வரவ பார்த்து கொக்கு கொக்கோ என்ன கத்துதையா நீ வளர்த்த பசு எல்லாம் நீ வளர்த்த ஆடு எல்லாம் ஒன்ன காணாம அங்க அம்மா அம்மா என்ன கத்துதையா கத்துதையா நீ வளர்த்த செல்லமெல்லாம் உன்ன காணாம தவிக்கிதையா காணாம தவிக்கிதையா காணாம தவிக்கிதையா நீ இருந்து நான் இறந்தா நீ இருந்து நான் இறந்தா உன் பிள்ளைகள்லாம் வளருமையா வளருமையா. இப்படி கிராமத்தில் ஒப்பாரி பாடலெல்லாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அப்படியே தத்துரூபமாக கண்ணுக்கு முன்னால் கொண்டு வர்றாங்க. இதுதான் கிராமத்து மண்வாசம். மண்வாசம் வீசும் கிராமத்து கீதங்கள் என்றால் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த பாடல் வரிகளை துவங்கி கடைசியில் முடிக்கிறதுக்கு கால வரையறை இல்லாமலே போய்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு கிராமிய பாடல்கள் ரொம்ப முக்கியமானது. அம்மா சேலைக்கு பாட்டு இப்படி பேர் ஒவ்வொன்றுக்கும் பாடல். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் உன் சேலதானி வண்ண பூஞ்சோலதானி வெறுந்தர விரிப்புல நான் படுத்து கிடந்ததும் உன் சேலதானி வண்ண பூஞ்சோலதானி ஈர சேல காயும் போது வாழவில்லா தெரியும் ஆத்தா ஈரசேல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலையில சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையில சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாகி நிற்கும் சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாகி நிற்கும் அத்தா உன் சேலை அந்த ஆகாயத்தை போல அத்தா உன் சேலை அந்த ஆகாயத்தை போல கொட்டில் கட்டி தூங்க துளி கட்டியாட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை துவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் நான் செத்தாலும் துணிக்கு ஓடி துணியா வேணும் நான்
செத்தாலும் கோடி துணியா வேணும். இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் அதான் கிராமத்து கீதம், கிராமத்து மண்வாசம் என்றால் பாடிக்கிட்டே போகலாம். எல்லாவற்றிற்கும் பாடல். அவங்களுடைய கலப்பை போக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு அம்மா பக்கத்தில் தன்னுடைய குழந்தைய தூக்க வைக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு பாட்டை போட்டுட்டு தூங்க வச்சாங்க. அது பாட்டு என்னென்னா, ஐயோ கொல்லவெறிடா அப்படின்னோன்னு அந்த குழந்தை 1க்கு 2க்கெல்லாம் தொட்டிலேயே போய் கிடந்துச்சு. பாட்டும் அப்படி அந்த தாலாட்டு பாட தெரியாமல் அந்த குழந்தை 1க்கு 2 ஆனால் அன்னைக்கு எப்படியெல்லாம் தாலாட்டு பாடினாங்க தெரியுமா? கண்ணே கைன்மணியே கண்ணுரங்கு 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 ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ சந்தனத்தில் தொட்டில் செய்து தாலாட்டு பாடுவேண்டா, வெள்ளியிலே சங்கு செய்து பாலவுட்டு தருவேண்டா. சந்தனத்தில் தொட்டில் செய்து தாலாட்டு பாடுவேண்டா, வெள்ளியிலே சங்கு செய்து பாலும் ஒட்டு வேண்டாம். 1 2 கத்துக்கலாம் ஏன் செல்லமே தூங்குங்கடா, 1 2 கத்துக்கடா, ஒன்று பள்ளிக்கு அனுப்பு வேண்டா, பள்ளிக்கு அனுப்பு வேண்டா. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. அப்பா வயலுக்குதா காசு பணம் சேர்த்திடதா வேலை செய்ய போயிருக்கா, வேலை செய்ய போயிருக்கா. வந்துடுவார் வந்துடுவார் என் செல்லமே தூங்கு கண்ணே தூங்கு கண்ணே. இப்படி தாலாட்டு பாடிக்கிட்டே அம்மா வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்தில் அந்த அம்மாக்கள்லாம் அழகாக தாலாட்டு பாடி ஓ ஆரிராரிராரி வாரிராரிராரி ஆரிராரிராரிரோ ஆரிராரிராரிரோ ஆரிராரிராரிரோ. உச்சத்து நிலாவணி ஒழுங்கா படிக்க வேணும், அச்சத்தை விட்டு புட்டு ஆளாகி நடக்க வேணும், ஆளாகி நடக்க வேணும். கண்ணுரங்கு ராஜாவே கால் முளைச்ச பின்னாலே 1 2 கத்துக்கதா நீ பிடிவேன் கண்ணுரங்கு. இப்படி தாலாட்டை பாடிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்பப்பா கிராமத்து மண்வாசம் எத்தனை எத்தனை அப்பப்பா சொல்லிக்கொண்டே போகலாம். கிராமத்து கீதங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். பள்ளிக்கு போகும் குழந்தைகளுக்கு எதுகை மோனையுடன் பாடல். ஒரு பஞ்சு முட்டாய்ந்தாரே ஒரு குச்சி முட்டாய்ந்தாரே பட்டங்கிடுவோம் வாயேன் நம்ம பறந்து செல்வோம் பாரே. ஓம் பஞ்சு முட்டாய் வேணா ஓம் குச்சி முட்டாய் வேணா நான் பள்ளிக்கூடம் போய் நான் படிக்க போறேன் தானே. ஒரு தன்னா நானி நானே ஒரு தில்லா லேல லேல ஒரு தன்னா நானி நானே ஒரு தில்லா லேல லேலே. ஒரு ஓமா குச்சிந்தாரே ஒரு குச்சி ஐசுந்தாரே பட்டங்கிடுவோம் வாயேன் நம்ம பறந்து செல்வோம் பாரே. ஓ ஆமா குச்சி வேணா ஓம் குச்சி ஐசு வேணா நான் பள்ளிக்கூடம் போய் நான் படிக்க போறேன் தானே, நான் பள்ளிக்கூடம் போய் நான் படிக்க போறேன் தானே. ஒரு தன்னா நானே நானே ஒரு தில்லா லேல லேல ஒரு தன்னா நானே நானே ஒரு தில்லா லேல லேலோ. இப்படி மண்வாசம் வீசும் கிராமிய பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அன்றெங்கே ஒரு கிராமம் இருந்ததே, கிராமத்தில் ஆறு இருந்தது, ஆறு நிறைய மீன் இருந்தது, மீனும் முழுகிட குளிர் இருந்தது. கிராமத்தில் வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்தது, கதிர் கொத்திட கிளி வந்தது, கிளிகள் பாடும் பாட்டு இருந்தது. கிராமத்தில் நிழல் இருந்ததே, நிழல் வழியே மரம் இருந்தது, மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் இருந்தது. நல்ல மழை பெய்திருந்ததே, நரகத்தில் சூடில்லையே, தீவட்டி கொள்ள இல்லையே, தின்றது எதுவும் நெஞ்சில்லையே. ஒரு வீட்டில் அடுப்பறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே. ஒரு வீட்டில் அடுப்பறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே. நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவெளி இடைவெளி 100 இருந்தது, 4 மணி பூ இருந்தது, நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்தது.
அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே. உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே. அந்த கிராமத்தை கண்டதுண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ? கிராமமும் அழிந்து போனதோ, இது வெறும் ஒரு கனவானதோ? அன்றெங்கே ஒரு கிராமம் இருந்ததே, கிராமத்தில் ஆறு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்தது. கிராமத்தில் வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்தது, கதிர் கொத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டு இருந்தது, கிளிகள் பாடும் பாட்டு இருந்தது. இந்த கிராமத்து இசையை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்த அஜிதா அம்மா வாழ வேண்டும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நோய் நொடியும் இன்றி வாழ வேண்டும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தமிழ் துறையுமே வளரணுமே பல்லாண்டு காலமே. அஜிதா அம்மா வாழ வேண்டும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நோய் நொடியும் இன்றி வாழ வேண்டும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தமிழ் துறையும் தான் வளரணுமே பல்லாண்டு காலமே பல்லாண்டு காலமே. அஜிதா அம்மா வாழ வேண்டும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நோய் நொடியும் இன்றி வாழ வேண்டும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.